ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி முருங்கைக்காயில் ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய தக்காளி ரஃபாக சாப் பண்ணிக்கணும், 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. 3 இல்லைன்னா ஒரு 6 முருங்கைக்காய் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நீட்டமாக அதை கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை வந்துட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ 2 டைப்பில் செய்யலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா குக்கரில் போட்டுட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தக்காளி, வெங்காயம், பூண்டு, துவரம்பருப்பு இது மட்டுமே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடணும். ஒரு 3 to 4 விசில் தனியாக தண்ணி வச்சுட்டு முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு அது நல்லா குழைய வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுட்டு இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும் ரசத்துக்கு. இப்போ அந்த முருங்கைக்காய் வந்து கட் பண்ணதை உள்ளே இருக்கிற அந்த சதை பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த மேல் தோலை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியிலேருந்து ஒரு 2 கரண்டி தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாவோ இல்லை ஒரு 2 நிமிஷம் நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ அதே தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அதை வடிகட்டி அதை புழிஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியும் இப்போ முருங்கைக்காய் நம்ம மிக்சியில் ஓட்டணும்ல அதில் இருக்கிற தண்ணியும் ஒன்றா சேர்த்து நம்ம வச்சுக்கணும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துவரம்பருப்பு இதெல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கும். ஸோ அதை நல்லா ஒரு மத்திலன்னா ஒரு மேஷர் வச்சு நல்லா நீங்கள் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு வடகம் இருந்தால் வடகம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அந்த நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சதை பகுதியை நல்லா நம்ம போட்டுட்டு 2 நிமிஷம் நம்ம வதக்கிக்கணும். இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம துவரம்பருப்பு தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதை முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா அதை கொதிக்க விடணும். அது நல்லா கொதித்து வரும்போது நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும். இது நல்லா கொதித்து வந்ததுமே நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம விடணும். அந்த புளியோட பச்சை வாசனை போகணும். இப்போ இது நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம தனியாக முருங்கைக்காய்க்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி இந்த ரசத்துக்கு தேவையான அளவு ரசப்பொடியும் மிளகாத்தூளும் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியும் அந்த வடிகட்டின தண்ணியும் எடுத்து நல்லா ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கணும். இதில் வெல்லம் போட்டு நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி இருந்ததுன்னா அதை நீங்கள் மேலே தூவி விட்டு நீங்கள் இறக்கி விடலாம். சூடான சாதத்து கூட சாப்பிட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.